அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு திராவிடத்தின் தமிழ் தேசியத்திற்கு எதிரான நிலைப்பாடுகள் அம்பலப்பட்டு வரக்கூடிய சூழல்ல நிறைய பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, தமிழ் தேசியம் என்றால் என்ன? என்னட்டையும் நிறைய பேர் கேட்டிருக்கணும். எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வகையில இந்த காணொலியை செய்திருக்கிறேன். சந்தேகங்கள் மற்றும் மாற்று கருத்துக்கள் இருந்தா கீழே சொல்லுங்க. இந்த காணொலியில ஒரு 5 கேள்வி பதில்களுக்கு கூடாக தமிழ் தேசியத்தை விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். முதலாவது கேள்வி, தேசம் என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி, தமிழ் தேசியம் என்றால் என்ன? மூன்றாவது கேள்வி, தமிழர் தேசங்கள் எவை? நாலாவது கேள்வி, நெடுங்காலமாக தமிழர்கள் வாழக்கூடிய மற்ற நிலங்களை எப்படி பார்ப்பது? அஞ்சாவது கேள்வி, தமிழ் தேசியத்தின் இலக்கு என்ன? இந்த 5 கேள்விக்குமான பதில் உங்களுக்கு தெளிவாக விளங்கிட்டு என்று சொன்னா, தமிழ் தேசியம் என்றால் என்ன என்ற கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கு பிறகு தமிழ் தேசிய போராட்டங்கள் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், ஏன் தமிழ் தேசியம் பெரும் அரசியலாக செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கான பதில் உங்களால இலகுவா விளங்கிக் கொள்ள முடியும். முதலாவதா தேசம் என்றால் என்ன என்று பார்ப்போம். தேசம் என்றது ஒரு பொதுவான தாய்மொழி. அது பேசக்கூடிய ஒரு தொடர்ச்சியான நிலப்பரப்பு, ஒரே மாதிரியான பொருளாதார வாழ்வு நிலை மற்றும் பொது பண்பாட்டில் வெளிப்படக்கூடிய மன இயல்பு, இவற்றை அடிப்படையாக வச்சு வரலாற்று ரீதியாக உருவாக்கின நிலையான மக்கள் சமூகத்தை தேசம் என்று சொல்றது. தமிழ் தேசியம் என்றால் என்ன? இங்கு தமிழ் தேசியம் என்றது ஒரு சித்தாந்தம். இரும்பு காலத்திற்கு முன்பிருந்தே ஒரு மரபினமாக இருந்து தொன்மையான வரலாற்றையும் அறிவார்ந்த மொழி செழுமையான படைப்புகளையும் உருவாக்கி தன்னை தேசிய இனமாக வளர்த்து கொண்ட தமிழினம் இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய சூழல்ல தனது பலங்களையும் பலவீனங்களையும் தத்திறனாய்வு செய்து தன்னுடைய அறிவார்ந்த பாரம்பரியத்தால் அவற்றை அறிவியலாக வளர்த்தெடுத்து அவற்றை கால ஓட்டத்திற்கேற்ப முன்னோக்கி வளர்த்து சென்று தமிழர் தேசியங்களை விடுதலை பெறச் செய்வதற்கான கருத்தியல் தான் தமிழ் தேசியம். தமிழர் தேசங்கள் எவை? இவற்றில் தமிழ் தேசியம் எனப்படுவது என்ன? இன்றைக்கு ஈழத்து தேர்தல் அரசியல்ல தமிழ் தேசிய அரசியல் என்ற சொல்லாடல் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. இதை பற்றி இன்னொரு காணொலியில தெளிவா பார்ப்போம். இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் என்ற சொல்லாடல் தமிழ்நாட்டிலும் தவிர்க்கப்பட முடியாத ஒன்றாக தீவிரமாக வளர்ந்து வருகிறது. மிக காலதாமதமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் என்பது பேசுபொருளாகி இருப்பதுதான் தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதற்கு முதல்ல நான் சொன்ன விளக்கத்திற்கு மிகச் சரியான உதாரணம். சரி, விஷயத்துக்கு வருவோம். தமிழர் தேசங்கள் எவை? ஏற்கனவே தேசத்திற்கு கொடுக்கப்பட்ட விளக்கத்திற்கு அமைய, அதாவது ஒரு பொதுவான தாய்மொழி, அது பேசக்கூடிய தொடர்ச்சியான நிலப்பரப்பு, ஒரே மாதிரியான பொருளாதார வாழ்வு நிலை மற்றும் பொது பண்பாட்டில் வெளிப்படக்கூடிய ஒரு மனையியல், இவற்றை அடிப்படையாக வைத்து வரலாற்று ரீதியாக உருவாகின நிலையான மக்கள் சமூகத்தை தேசம் என்று சொல்லுவோம். இதன் அடிப்படையில் இப்போதைக்கு தமிழ் தேசங்கள் எனப்படுபவை தமிழீழ தமிழ் தேசம் மற்றும் தமிழக தமிழ் தேசமாகும். இந்த 2 தேசங்களையும் விடுதலை பெறச் செய்வதற்கான கருத்தியல் தமிழ் தேசியமாக அமையும். இப்போதைக்கு தமிழீழத்தையும் தமிழ்நாட்டையும் மட்டும் தமிழர் தேசம் என்று சொன்னால் நெடுங்காலமாக தமிழர்கள் வாழக்கூடிய மற்ற நிலங்களை எப்படி பார்ப்பது என்ற கேள்வி வரும். அதாவது தமிழீழமும் தமிழ்நாடு மாத்திரமும் தான் தமிழர் தேசமா என்று சொல்ல முடியுமா என்றால் இல்லை. மலையகத்தில், மலேசியாவில், மொரிஷியஸில், மியான்மரில், சிங்கப்பூரில் என நீண்ட நெடுங்காலமாக உழைக்கும் மக்களாக வாழக்கூடிய தமிழ் மக்கள் அந்தந்த தேசங்களில் தங்களை தேசிய இனமாக வளர்த்து வரலாம். இதில் இன்றைக்கு மலையக தமிழர்கள் தங்களை ஒரு தனி தேசமாக வளர்க்கக்கூடிய இயங்காற்றலை அடைந்து வருவதை நாங்கள் பார்க்கலாம். இதை தமிழ் தேசியர்கள் அனைவரும் ஊக்குவிக்க வேண்டும். தமிழ் தேசியத்தின் இன்றைய நிலை என்ன? தமிழீழ தமிழ் தேசத்தின் விடுதலை போராட்டத்தில் துணை சக்தியாக இருந்த தமிழக தமிழ் தேசம் தமிழர்களின் வாழ்வியல், வரலாறு, மக்கள் தொகை, வளங்கள் மற்றும் பொருளியல் போன்றவற்றை பார்க்கும்போது உலகெல்லாம் பறந்து வாழக்கூடிய தமிழர்களின் பாதுகாப்பிற்கும் உரிமைக்கும் உறுதி தரக்கூடிய முதன்மை களமாக தமிழக தமிழ் தேசியம் அமையும். அதனால் தமிழ்நாட்டில் தமிழ் தேசம் உறுதி பெற வேண்டும். நன்றி.